ஹாய் வணக்கம். வெந்தயமே சேர்க்காம சும்மா பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரேஷன் நீட் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது நீட் அரிசி நான் 6 டம்ளர் எடுத்துட்டேன். இப்போது பச்சை அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த டம்ளர்லேயே உளுந்தும் அளந்துக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் பச்சை அரிசி எடுத்துட்டேன். 6 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பச்சை அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம உளுந்து அளவு காட்டுறேன் பாருங்கள். நான் எந்த டம்ளரில் எடுத்துருக்கணும் அதே இந்த டம்ளரில் தாங்க உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளரில் தலை தட்டாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஊற வைக்க வேண்டாம். அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். அது ஒரு 4 மணி நேரம் போல் ஊறட்டும். நம்மளுக்கு 4 மணி நேரம் ஊறிச்சின்னா போதும். வெயில் அதிகமாக இருக்குதுன்னா அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாலே போதும். பாருங்கள், உளுந்து பாருங்கள் எப்படி பொங்க பொங்க இருக்குது. நீங்கள் ஐஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லை ஐஸ் க்யூப் சேர்த்தும் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் மாவு மொத்தமாக அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். நான் நிறைய மாவு எனக்கு வேணுன்றதுனால நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். பெரிய பாத்திரத்தில் நான் கம்மியான அளவுகளும் வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே வெந்தயம் சேர்க்காம தான் அளவுகள் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோ வரும் பாருங்கள், அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றிட்டு வெந்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். இட்லி நல்லா பெருசாக பஞ்சு மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அரைக்கிற பொறுத்து தாங்க. நான் அரிசியுமே ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருவேன், சில்லுன்னு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு. ஏன்னா எனக்கு ஓட்டுறப்போ தான் சூடாகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி. இது அடுத்த அளவு. இது 4க்கு 1ன்னு போட்டிருக்கேன். இது ரேஷன் குண்டரிசிங்க. இதுக்கு 4க்கு 1ன்னு நான் போட்டிருக்கேன். இது 4 டம்ளர் புழுங்கலரிசி, ரேஷன் குண்டரிசி நம்ம அளந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதுக்கு 1 டம்ளர் பச்சை அரிசி நான் சேர்க்க போகிறேன். இதுக்கு 125 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அரிசி நம்ம நல்லா இல்லை, கொஞ்சம் எனக்கு மஞ்சள் நிறமாக தான் கிடச்சிது. இப்போ இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாமா. இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுவி எடுக்கும்போது அரிசியில் இருக்க அழுக்கெல்லாம் மொத்தமாக போயிடும். இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை நம்ம கழுவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம காட்டுறேன் பாருங்கள். உளுந்து மட்டும் நான் 125 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்களும் இதே மாதிரி அளவுகள் எடுத்து பாருங்கள். மாவு நல்லாவே நம்மளுக்கு இதாகும். இட்லி சாஃப்டாக இட்லி பஞ்சு மாதிரி இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 தட்டு இட்லி தான் ஊற்றினேன். இப்போ பாருங்கள், இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி மாதிரி இல்லை, சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.